ஹாய்டா மச்சான். ஹாய் ஹாய். ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குடா. கூல்டா மச்சான், இதுக்கே டென்ஷன் ஆகுற, ரிலாக்ஸ்டா. விடுடா, கச்சோடி தானே கூப்பிட்டுருக்காரு, நாங்கள் இருக்கண்டா, பார்த்துக்குறோம். இல்லைடா மச்சான், ஹெச்ஓடியை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். சரியான ரூல்ஸ்டா. சும்மா ஆனால் உனா பேரண்ட்ஸு லெட்டரு சரியான டார்ச்சர்ரா. சும்மாவே எங்கள் வீட்டில் எனக்கு குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நேற்று வேற என்னாச்சு தெரியுமா? டென்ஷன்ரா. சபா சாமி. ஜேம்ஸ், கரெக்டான டைமில் சாப்பிட்ரு சரியா? சரிம்மா. ஜேம்ஸ் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். ஓகே டேட். ஈவினிங் சீக்கிரம் வந்துருப்பா. ஓகே ஓகேம்மா. ஜேம்ஸ் என்ன டேட்? ரோட்ல லெஃப்ட் சைடே போப்பா. ஓகே டேட். ஹெல்மெட் போட்டு போலாம்லப்பா. சரி டேட் சரி. ஓ இப்படி தொலை தாங்க முடியலையே, என்னதான் பண்றதோ. சே மச்சான் சீக்கிரம் வாங்கடா, ஹெச்ஓடி கூப்பிடுறாரு. எப்படியோட மச்சான் அந்த டேனியில சிக்க வச்சிட்டா. அவனை சும்மாவே விடக்கூடாது. எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த ஜேம்ஸ் தான்டா. அப்புறம்னால தான் இப்போ இங்க மாட்டிட்டு நிக்கிறோம். எதுக்கு இத்தனை பேர்? ஏற்கனவே கேங் ஃபார்ம் பண்ணனால வந்து இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் கேங் ஃபார்ம் பண்ணுறீங்களா? டேனியல், ஜேம்ஸ் 2 பேர் மட்டும் இருங்க. அதான் போங்கப்பா. பாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த கேங் ஃபார்ம் பண்ணதுனால அந்த பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. திஸ் இஸ் அ 3rd டைம். இதனால் பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அஸ் அ டிபார்ட்மெண்ட் ஹெட் என்னை டீன் கூப்பிட்டு பேசினார். அண்ட் தே ஹேவ் ஃபார்ம்ட் கமிட்டி. வாட் கேன் ஐ டூ? டேனியல், நடந்த பிரச்சனைனால உன் மேலே போலீஸ் கேஸ் பதிவாக இருக்குது. பட் ஜேம்ஸ், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமேல் பிரச்சனை வராமல் பார்த்துக்க. ஸோ டேனியல், நாளைக்கு வரும்போது உங்கள் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து ஒன்னால தான்டா இங்கே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்க போச்சுக்கிறேன்டா. இனிமேலும் கேங் ஃபார்ம் பண்ணால் ஆக்ஷன் இன்னும் சிவியராக இருக்கும். நீங்கள் காலேஜில் படிக்கிறதும் படிக்காததும் உங்கள் பிஹேவியரில் தான் இருக்குது. பட் டேனியல், நாளைக்கு வரும்போது உன் பேரண்ட்ஸோட தான் வந்தாகணும். மச்சான் மச்சான் டேனி வந்துட்டான்டா. டேய் மச்சான் டேனி வந்துட்டான்டா. என்னடா சொல்றது டேனி? என்ன டேய் மச்சான் என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு சொல்றா மச்சான். ஹெச்ஓடி வர போலீஸ்ங்கறாரு, பேரண்ட்ஸ்ங்கறாரு மச்சான். அசிங்கமா இருக்குடா. டேய் விர்ரா பாத்துக்கலாம்டா. என்னடா விர்ரா மச்சான் பாத்துக்கலாம்டா. ஒண்ணும் டேய் நீ கொஞ்சம் நிறுத்துறியா? எங்க அப்பா ஸ்டேட்டஸ் என்னடா? மத்தவங்க மட்டும் எங்க அப்பாவை கை கட்டி நிக்க சொல்றியா? ஹேய் என்ன மச்சான், நாளைக்கு போலீஸ் மாமா வர சொல்லியிருக்காங்களா? நாளைக்கு வான்கோழி பிரியாணி போடுவாங்க, என்ஜாய். எல்லாத்துக்கும் காரணம் ஜேம்ஸ் தான்டா. போலீஸ் முன்னாடி உங்க அப்பா என்னடா நாளைக்கு ஃபீல் பண்றது? அவனை போடுறதுல அவங்க அப்பா துடிச்சு ஃபீல் பண்ணணும்டா. டேய் மனோஜ், உங்க அப்பா சிட்டி எஸ்பி தானடா. இந்த கேஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம்டா. நாளைக்கு அவனை போடுறேன்டா. நீங்க வரங்களே இல்லையடா. வினோத் நான் கதையை முடிக்கிறேன்டா அவனை. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் டாக்டர் ரமேஷ். பேஷண்ட் கூட யாரும் வந்திருக்கா? ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் யாரும் இல்லை டாக்டர். கூட ஒரே ஒரு கண்ணு தெரியாத பெரியவர் மட்டும் வந்திருக்காரு. பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்ல கொடுத்தாச்சு டாக்டர். தட்ஸ் குட். பேஷண்ட்க்கு என்ன பிளட் குரூப்? ஏபி நெகட்டிவ் டாக்டர். எக்ஸசிவ் ப்ளீடிங் டாக்டர். கண்டிப்பாக ஒரு 3 யூனிட் பிளட்டாவது தேவைப்படும். ஓ, ஏபி நெகட்டிவ். இட்ஸ் ரேர் குரூப். நம்ம பிளட் பேங்க்ல எத்தனை யூனிட் மார்க்? 2 யூனிட் தான் இருக்கு டாக்டர். ஓ, if it is the case, look for other private blood banks, private hospitals, leading hospitals and even small hospitals. It's running short of time.
மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே சார், நான் உடனே போய் பார்க்குறேன் சார். எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணியாச்சு சார், பட் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ். ஓகே டாக்டர் ரமேஷ், என்ன பண்ணலாம்? சார் நெக்ஸ்ட் ஏதாவது மூணு ட்ரை பண்ணி பார்ப்போம் சார். ஓகே, ஏதாவது செட் ஆகுதான்னு பார்ப்போம். சம்திங் எல்ஸ். டாக்டர் இவர் தான் டாக்டர், நேற்று அந்த பேஷண்ட் கூட வந்த பெரியவர். ஐயா பொழைச்சிக்கு வர ஐயா. பெரியவரே கொஞ்சம் பொறுமையாக உட்காருங்க, நாங்களே ரத்தத்தை தான் தேடிட்டு இருக்கோம், எப்படியாவது பழக்க வச்சிருவோம். வேணும்னா என் ரத்தத்தை வேணா எடுத்துக்கோங்க ஐயா. ஓகே ரமேஷ், ஒரு பிளட்டை செக் ஓகே டாக்டர், ஓகே டாக்டர், உடனே டெஸ்ட் எடுத்து. லெட்ஸ் கிவ் a try. அமேசிங் டாக்டர், சேம் பிளட் குரூப், ஏபி நெகட்டிவ், எக்ஸாக்ட்லி மேட்சிங் டாக்டர். ஓகே, தட்ஸ் குட். ஒரு யூனிட் பிளட்க்கு உடனே ரெடி பண்ணுங்க, குயிக். ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். தம்பி தம்பி பேர் என்னப்பா? ஓ, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். யூ ஆர் so gifted பா. You had been saved at 11th hour. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. There was a shortage of blood. Of course, there was a blind man. உன் கூட ஒருத்தர் வந்தார், யாருமே தெரியல அவர் வந்து. He has given you a blood and surgery நல்லா பக்காவாக முடிஞ்சிருச்சு. அது இல்லாமல் உன் பாடியும் நல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுது, சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டுருக்க நீ. ஸோ தேர் வில் பி நோ இஷ்யூஸ். நாங்கள் இருக்கோம், வில் டேக் கேர் ஆஃப் யூ, டோன்ட் வரி. சார் யார் சார் என்ன அட்மிட் பண்ணா பார்க்கணும் சார். டாக்டர் ரமேஷ், அந்த பெரியவரை கொஞ்சம் வர சொல்லுங்க. பார்க்கணும் சார். பெரியவரே பெரியவரே, சீஃப் டாக்டர் கூப்பிடுறாரு, உள்ள வாங்க. இவர் எனக்கு தெரியும் டாக்டர். டோன்ட் ஸ்ட்ரெயின் டாக்டர், டோன்ட் ஸ்ட்ரெயின். டாக்டர், நான் வாரம் சர்ச்சுக்கு போவேன், ஆனால் சர்ச்சுக்குள்ளே போக மாட்டேன். ரோட்டில் நின்று போகிற வர பொண்ணுங்களை கேலி பண்ணுறது தான் என்னோட முதல் வேலை. அந்த சர்ச்சு வாசலில் ஒரு வயசான பெரியவர் செருப்பு தைச்சிட்ருப்பார். அவருக்கு கண்ணு தெரியாதுங்கிறத தெரிஞ்சோம் அவரை ரொம்பவே மனசை புண்படுத்தியிருக்கான்னு. ஏய், இவனுக்கு கண்ணு தெரியும்டா, ஆனால் கண்ணு தெரியாத மாதிரி என்னம்மா நடிக்கிறான்டா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டாக போட்டுருவோமா? யோ இந்தா பெருசு, இந்த ஷூக்கு ஒரு ப்ரௌன் பாலிஸை போடு. நான் போடு பாரு. இங்கே பாரு, இந்த சைடு. யோ கரெக்டாக இந்த பக்கம் பாரியா? யோ என்ன ஓடியா? யோ இங்கே பாரு, இந்த சைடு. யோ இந்த பக்கம் பாரியா? ஓடியா? யோ ஒவ்வொரு வாரமும் அந்த சபைக்கு முன்னாடி உட்காந்து ஷூ பாலிஷ் பண்ணி என்னோட வயிற்று பழப்புக்காக நான் என்னோட வாழ்ந்துட்டு இருந்தப்பா. அந்த நேரத்தில் தான் ஒரு வசனம் என்னையே உளிக்கிருச்சுப்பா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து பாவிகளாகிய நம்மை பாவத்திலிருந்து மீட்க தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். இவ்வுலகில் நம்மிடத்தில் போட்டி, பொறாமை, மூர்க்ககுணம் இருப்பதற்கு காரணம் என்ன? உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி என்ற ஜீவ வார்த்தையின்படி நாம் வாழ தவறியிருக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தையை கொடுத்த இயேசு கிறிஸ்து பிறரையும் நேசித்து வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். எனவே சகோதர சகோதரிகளே, உங்களை நேசிப்பது போல் பிறரையும் நேசிக்க ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்வோமா? உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசின்னு சொல்லி அங்க சொன்ன அந்த வசனம் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சுப்பா. நீயும் உன்னை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிச்சேன்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருப்பா. ஜேம்ஸ், உன் பேரண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியாச்சுப்பா, வந்துட்டு இருக்காங்க. ஓகே ரிலாக்ஸ். ஓ, ஐ ஹவ் காட் அர்ஜென்ட் கால். ஓகே சார்.
டேனியல் நில்றா. ஐம் சாரி டேனியல், என்னை மன்னிச்சிரு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் தாண்டா உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணேன். நான் தான் சாரி கேட்கணும். நீ எதுக்குறா சாரி கேட்குற? இல்லை டேனி, நீ கொலை பண்ணுறதுக்கு காரணமே நான் அவனை நேசிக்காமல் போனது தான். எதிரியாக இருந்தாலும் அவங்கள நேசிக்கணுங்கிறத ஒரு கண்ணு தெரியாத பெரியவர் மூலியமா கருத்தில் எனக்கு உணர்த்திட்டாரு. எல்லாத்தையுமே நேசிக்கணும் டேனி, நீயும் அதே மாதிரி இரு. சாரிடா.